வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற உங்களுக்காக இன்னைக்கு முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, நிறைய செய்திகள் தகவல்கள் இருக்கு. அதிலிருந்து முக்கியமானது என்ன, அதோட பின்னணி என்னன்னு பார்க்கலாம். முக்கியமா சமீபத்திய தகவல்களை நீங்க வேகமா அதே சமயம் முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதான் நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல இந்த சோஃபி அறிக்கை 2025 உலக உணவு ஊட்டச்சத்து நிலைமை பத்தி. இது என்ன சொல்லுதுன்னா 2024ல உலக அளவுல 720 மில்லியன் மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 8.2% மக்கள் தொகை பசியால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லுது. இது ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா? ஆமா, ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இது. FAO, IFAD, யூனிசெஃப், WFP, WHO இந்த 5 ஐநா முகமைகளும் சேர்ந்து தயாரிக்கிற வருடாந்திர அறிக்கை இது. ஓ, 5 ஏஜென்சி சேர்ந்து பண்றாங்களா? ஆமா, 2015 கம்பேர் பண்ணும்போது இப்போ எக்ஸ்ட்ராவா 96 மில்லியன் பேர் நாள்பட்ட பசியில இருக்காங்க. 96 மில்லியன் அதிகமா? ஆமா, இதுக்கு காரணம் உலகளாவிய மோதல்கள், அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், பொருளாதார சிக்கல்கள்னு நிறைய சொல்லலாம். ஆசியால தான் பாதிப்பு அதிகம். சுமார் 323 மில்லியன் பேர். அப்போ இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது உலக அளவுல உணவு பாதுகாப்புக்கு உடனடி கவனம் தேவைன்னு காட்டுது. சரி, அடுத்ததா ராணுவ சம்பந்தமா ஒரு செய்திக்கு போலாம். சொல்லுங்க. இந்திய ராணுவம் கிழக்கு சிக்கிம்ல உயரமான பகுதிகள்ல திவ்ய திருஷ்டி அப்படின்னு ஒரு பயிற்சி. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமாமா, இது ஒரு முக்கியமான பயிற்சி. போர்க்களத்துல என்ன நடக்குதுன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறது. அதாவது சிச்சுவேஷனல் அவேர்னஸ், அப்புறம் நிகழ்நேர கண்காணிப்பு, வேகமா முடிவெடுக்கிறது, இதுக்கெல்லாம் புது டெக்னாலஜிய டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓஹோ, டெக்னாலஜி டெஸ்டிங்கா? ஆமா, த்ரிசக்தி காப்ஸ் வீரர்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற சென்சார்கள், அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ராணுவத்தோட டெக்னிக்கல் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ற முயற்சி இது. தேர்வுல கேட்கணும்னா இந்த பயிற்சி எங்க நடந்துச்சுன்னு கேட்கலாம். கிழக்கு சிக்கிம். இல்லனா இதோட நோக்கம் என்ன? அதாவது புது ராணுவ தொழில்நுட்பங்களை சோதிக்கிறதுன்னு கேட்கலாம். கரெக்ட். அடுத்தது நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பிகா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பிகா. அஸ்ஸாம் அரசாங்கம் இப்போ உரியாங்காட் பகுதியில ஆக்கிரமிச்சிருந்த சுமார் 11,000 பிகா வன நிலத்தை மீட்டிருக்காங்க. 11,000 பிகாவா? ஆமா, இந்த பிகாங்கிறது இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம் இந்த பகுதிகள்ல நிலத்தை அளக்க பயன்படுத்துற ஒரு பாரம்பரிய யூனிட். ஓ, அப்படியா? அப்போ இந்த பிகாவோட அளவு எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்குமா? இல்ல, அதுதான் விஷயம். அது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறும். உதாரணமா வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம்ல எல்லாம் ஒரு பீகான்னா கிட்டத்தட்ட 14,400 ஸ்கொயர் ஃபீட். ஆனா பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா அது வெறும் 9,070 ஸ்கொயர் ஃபீட் தான். பொதுவா ஏக்கரை விட இது சின்ன யூனிட். சரி, புரிஞ்சது. அடுத்து ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். இதுவும் முக்கியமான ஒண்ணு. ஆமாம், 2025 கால தீம் என்னன்னா பழங்குடியினர் மற்றும் உள்ளூர் சமூகத்தினரை மையமா வச்சு புலிகளோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. இது 2010 செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சமிட்ல ஆரம்பிச்சாங்க. ஓகே. இப்போ உலகத்துல இருக்கிற மொத்த புலிகள்ல 75% நம்ம இந்தியாவில தான் இருக்கு. அதாவது 3,600க்கும் மேல. இதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் டைகர் ஒரு முக்கிய காரணம். ஆமா, ப்ராஜெக்ட் டைகர் பெரிய சக்சஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திட்டம் பத்தி கேள்விப்பட்டேன். சேதுபந்தா ஸ்காலர் திட்டம். பாரம்பரிய அறிவையும் நவீனத்தையும் இணைக்கிற மாதிரி. ஆமா, அது ஒரு நல்ல முயற்சி. பாரம்பரிய குருகுலங்கள்ல படிச்ச மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அங்கீகரிக்கப்பட்ட தகுதிகளை பெறவும், முக்கியமா IIT போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல ரிசர்ச் பண்றதுக்கும் இந்த திட்டம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இது குருகுல கல்வி முறைக்கும் மாடர்ன் சயின்டிபிக் ரிசர்ச்க்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி. கரெக்ட். கல்வி அமைச்சகம் தான் இதை செயல்படுத்துறாங்க. செலக்ட் ஆகிற மாணவர்களுக்கு மாசம் 65,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைபன் கூட கிடைக்கும். 65,000மா? நல்ல அமௌண்ட் தான். சரி, அடுத்து பாதுகாப்பு துறைக்கு வருவோம். பிரளய் ஏவுகணை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. ஆமா, நம்ம DRDO தான் டெவலப் பண்ணி வெற்றிகரமா சோதிச்சிருக்காங்க. இது உள்நாட்டிலே தயாரான சாலிட் ஃபியூவல்ல இயங்குற ஒரு குவாசி பாலிஸ்டிக் மிசைல். குவாசி பாலிஸ்டிக்னா? அதாவது அது பாலிஸ்டிக் மிசைல் மாதிரி உயரமா போயிட்டு கீழே வர்றது மட்டும் இல்லாம அதோட பாதையை வளிமண்டலத்துக்குள்ளேயே மாத்திக்க முடியும்.
அதனால எதிரிகள் இதை ட்ராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓ, அப்படின்னா டார்கெட்டை துல்லியமா தாக்க முடியுமா? வார்ஹெட் கொண்டு போகும். இதோட அக்யூரசி, அதாவது சிஇபி, சர்க்குலர் எரர் ப்ராபபிள், அது 10 மீட்டருக்கும் குறைவு. சிஇபி 10 மீட்டர்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொன்னா, ஏவுகணை ஏவும்போது அது தாக்க வேண்டிய இலக்குல இருந்து சராசரியா ஒரு 10 மீட்டர் வட்டத்துக்குள்ள விழும். அந்த அளவுக்கு துல்லியம். இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. சரி, கடைசியா ஒரு ஹெல்த் வார்னிங், என்டிஎம்ஏ பத்தி. ஆமா, நைட்ரோசோ டைமெத்திலமைன், இது ஒரு கெமிக்கல். ரானிடைடின் அப்படிங்கிற நம்ம அசிடிட்டிக்கு நிறைய பேர் யூஸ் பண்ற மருந்துல இத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரானிடைடின்லையா? அது ரொம்ப காமன் மருந்தாச்சு. ஆமா, இது புற்றுநோயை உண்டாக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகிக்கிறாங்க. அதனால இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு ஜெனரல், அதாவது டிசிஜிஐ, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இத பத்தி அலர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படியா? இது மருந்துல மட்டும்தான் இருக்குமா, இல்ல வேற எங்கேயாவது? இல்ல, அதுதான் பிரச்சனை. இது சில உணவுகள், தண்ணீர், ஏன் சுற்றுச்சூழலும் பல இடங்கள்ல இருக்கலாம். சில தயாரிப்பு முறைகள் மூலமாவும் உருவாகலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரொம்ப முக்கியமான தகவல் இது. சரி, இன்னைக்கு SOFI அறிக்கை, திவ்ய திருஷ்டி, பீகா, புலிகள் தினம், சேதுபந்தா திட்டம், பிரளய் ஏவுகணை, அப்புறம் இந்த என்டிஎம்ஏ வரைக்கும் நிறைய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்த்தோம். ஆமா, இந்த தகவல்கள் உங்க தேர்வு தயாரிப்புக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்னு நம்புறோம். இது தேர்வுக்காக மட்டும் இல்லாம நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கவும் முக்கியம் இல்லையா? கண்டிப்பா தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த என்டிஎம்ஏ மாதிரி நாம பெருசா கவனிக்காத, ஆனா நம்ம ஆரோக்கியத்தையோ வாழ்க்கையோ பாதிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில இன்னும் எத்தனை இருக்குமோ யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. நன்றி.